everybody, now I'm Shravanee Ma'am. Welcome to Vedantu. Max half-yearly examல ஒரு சூப்பரான greatest of all time plan பார்த்துடலாமா? ஸோ இப்போ மேக்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? மேக்ஸ்ல சென்டம் யாராச்சும் வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதர் சப்ஜெக்ட்ஸ்ல நம்மளுடைய கான்ஃபிடன்ஸும் செமையா பூஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ மேக்ஸில் 100க்கு 100 வாங்குறது சாதாரண கிடையாது, செம கெத்தான ஒரு ஃபீல் கொடுக்கும். மற்ற எல்லா சப்ஜெக்டுடைய மார்க்கை பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கட் ஆஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே மேக்ஸ் தான். ஏன்னா 200 மார்க்ஸ் கட் ஆஃபில் 100 மார்க்ஸ் மேக்ஸோட மார்க்கை நம்ம அப்படியே எடுத்துக்க போகிறோம், மீதி 100 மார்க்ஸுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 50-50 எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம கையில் இருக்கிற இந்த கம்மியான டைமில் அதிக ஃபோக்கஸ், நம்ம பாதிக்கு பாதி டைம் அலோகேட் பண்ண வேண்டியது மேக்ஸுக்கு தான், ரிமைனிங் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் கட் ஆஃப் நல்லா இருந்தால் மட்டும்தான் பெட்டர் காலேஜுக்கு நம்ம எய்ம் பண்ண முடியும். மேம், நான் இது வரைக்கும் ப்ராப்பராக படிக்கல, எந்த ஒரு சாப்டருமே கம்ப்ளீட்டாக முடிச்ச மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லவே இல்லை, அண்ட் படித்ததும் எனக்கு ரொம்ப மறந்து போன மாதிரி இருக்கு, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட என்னால் 100 out of 100 பாசிபிளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது என்னது அப்படின்னா, you need to stop repeating the same mistake. இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணி நமக்கு மார்க் கம்மியாச்சு, what went wrong அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அது எக்ஸாம்பிள், நீங்க மேக்ஸ் எல்லாம் கண்ணாலேயே பார்த்துட்டு போயிட்டு சால்வ் பண்ணாமே எக்ஸாம் போயிருக்கலாம். இல்லைனா ஸ்டார்டிங்கே படிக்க ஆரம்பிக்காம லாஸ்ட் மினிட்ல தான் நீங்க கடகடன்னு பார்த்துட்டு போயிருப்பீங்க. ஸோ தட் எக்ஸாம்ல போயிட்டு பாதிக்கு பாதி எழுதிட்டு மறந்து போயிடுப்போம். இல்லைனா நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டேன், முன்னாடி படிச்சது லாஸ்ட் மினிட்ல ரீகால் பண்ணாதனால நான் எக்ஸாம்ல போய் நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு இருக்கலாம். இல்லைனா ஒரு ப்ராப்ளம் எடுத்து நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணியிருப்போம், அதே மாடல்ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க, நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம், அதே மாடல்ல தான் கேட்டிருக்காங்க. பட் சின்ஸ் நம்ம மனப்பாடம் பண்ணதுனால நம்மளால அதை அட்டென்ட் பண்ண முடியாம போயிருக்கலாம். ஆர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேயே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாய்ஸ் வச்சு தான் நான் படிச்சுட்டு போனேன், அதனால மார்க் லூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை, நான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுதாங்கிறது கூட நான் வேற இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே நான் விட்டு போயிட்டேன், அதை படிச்சுட்டு போயிருந்தா கூட எனக்கு மார்க் வந்திருக்கலாம், அந்த தப்பா இருக்கலாம். ப்ரீவியஸ் இயருடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நான் அனலைஸ் பண்ணாம போயிட்டேன், நீங்க பண்ண வீடியோவும் பார்க்கல, ஸோ அதனால மார்க் போச்சு அப்படி இருக்கலாம். ஸோ முதல்ல என்ன ரீசன்னால நம்ம மார்க் லூஸ் பண்றோம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் எழுதிட்டோம், குவார்டர்லி எழுதிட்டோம், செகண்ட் மிட்டம் எழுதிட்டோம், என்ன ரீசன்னால மேக்ஸ்ல மார்க் லூஸ் பண்றோம் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். நான் இப்ப நிறைய மிஸ்டேக் சொல்லிட்டேன், அதையும் தாண்டி என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, இல்ல இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இது உங்களுடைய 2வது கமெண்டா இருக்க போகுது. ஸோ இந்த கமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் மற்றவங்களாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக போயிட்டு பாருங்க. அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் நம்ம தூள் கலப்பிடலாம். ஐ நோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ இந்த கம்மியான டைமை ஸ்மார்ட்டாக நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? மேக்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி நிறையா ஃபோக்கஸ் நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ பர் டே பேர் மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 90 minutes, விச் இஸ் 1.5 மணி நேரமாவது நீங்கள் மேக்ஸ் சால்வ் பண்ணியே ஆகணும். அது நீங்கள் ஸ்கூலில் சால்வ் பண்ணாலும் சரி, ஏன்னா இப்போ ஸ்கூலில் நிறைய ஸ்டடி ஹார்ஸ் டைம் இருக்குது உங்களுக்கு, ஆர் நீங்கள் வீட்டுக்கு சால்வ் பண்ணாலும் சரி. டைம் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். 24 hours ஒன்னே கேள்வி கேளு, 24 மணி நேரத்தில் ஒரு 1.5 மணி நேரம் கூட மினிமம் கிடைக்கலையா, அந்த 1.5 மணி நேரம் சால்வ் பண்ணாம நீ தூங்கவே கூடாது. அந்த அளவுக்கு உனக்குள்ளேயே ஒரு டிசிப்ளின், பேசிக் டிசிப்ளினை இப்போலேருந்தே வளர்த்துக்கோ. அண்ட் மினிமம் 15 sums. ஓகே, டாப் ப்ரையாரிட்டி, ஹைலி இம்பார்ட்டன்ட் 15 sums அது நீ கண்டிப்பா சால்வ் பண்ணணும். இது ரொம்ப மினிமமா நான் சொல்றேன், சரியா? இது நீ எவ்வளவு வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேம், நான் படிக்கிறேன், ஆனா அன்னைக்கு என்னென்ன ப்ராப்ளம் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை. எங்களுக்கு ஒரு டெய்லி ஸ்டடி சேலஞ்ச் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எந்தெந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கறத சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க வித் ஆன்சர்ஸோட. we are ready to help you out. பட் எத்தனை பேர் இந்த டெய்லி ஸ்டடி சேலஞ்சுக்கு சீரியஸா ஆனஸ்டா ரெடியா இருக்கீங்க? ஏன்னா இதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 2 மாசம் தான் டைம் இருக்கு. ஏன் மேம் 2 மாசம் சொல்றீங்க? ஆமா, ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துடும், அப்போ நீ போயிட்டு தியரி சப்ஜெக்ட்டுக்கு படிக்க டைம் இருக்காது. ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்டடி சேலஞ்சுக்கு ரெடியா இருக்க? இந்த ஸ்டடி சேலஞ்ச் பப்ளிக் எக்ஸாமுக்கு இல்லை, இந்த ஹாஃப் இயர்லிக்கே ஃபுல் போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டடி சேலஞ்ச் வரப்போகுது. அதுக்கு யார் ரெடியா இருக்கீங்களோ உங்க பேரை போட்டு ரெடி ஃபார் த டெய்லி சேலஞ்ச் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல ஃபயர் போட்டு போடு. மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கோ. ஏன்னா நீ இந்த மாதிரி கமெண்ட் பண்றப்பதான் நம்ம மைண்ட் செட் ரெடியா இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், பட் ரிக்ரெட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், பாஸ்ட் எல்லாம் விட்டுரு, இதுக்கப்புறம் நான் ஃபோக்கஸ்டா படிக்க போறேன் அப்படின்னு உனக்குள்ள நீ ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு எடுத்துக்கோ. அது கண்டிப்பா வெளியிலயும் சொல்லு, சோ தட் நம்ம ரியலாவே அதை செய்யவும் ஆரம்பிப்போம். ஸோ கண்டிப்பா இதையும் இன்னொரு கமெண்டா
பண்ணிருங்க. சரியா? செம. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் உடைய டென்டேட்டிவ் டைம் டேபிள பாரு, அப்போதான் ரியல் சீரியஸ்னஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து புரியும். ஸோ 11th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டு நாள் கேப் விட்டு ஒரு எக்ஸாம்ஸும் வருது. ஸோ இந்த எக்ஸாம் ஹாலிடேஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவிஷன் தான் பண்ண போறோம். அப்ப அதுக்கு முன்னாடியே படிக்காதது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணி வச்சிடணும், படிச்சு வச்சிடணும். ஓகே, இந்த வீடியோட எண்டில் தான் சூப்பரா ஒரு என்ன பண்ண போறோம், என்ன படிக்க போறோம் அப்படிங்கிற பிளானே சொல்ல போறேன். ஸோ 15 days தான்ப்பா டைம் இருக்கு. அப்பேரண்டா ஒரு 15 days தான், 15 to 20 days, 15 days அப்படின்னு வச்சுப்போம். இந்த 15 daysல மல்ல மாதிரி இருக்கிற சிலபஸ்ல எதை படிக்கிறது எதை விடுறது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து அரைவ் ஆகும். பப்ளிக் எக்ஸாம் ஒன்ஸ் தான் எழுத முடியும், மார்க் ஒன்ஸ் தான் வாங்க முடியும். ஸோ நினைச்சாலும் போய் மாற்ற முடியாது. பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு, அதுதான் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோலாம் நம்ம எல்லாருமே. இந்த half yearly exam is not just half yearly exam, it is the public exam. Okay, we will give our best அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிப்போம். ஸோ இந்த half yearly exam நமக்கு ஒரு சான்ஸ் மாதிரி, இதை நம்ம கண்டிப்பா பயன்படுத்தியே ஆகணும். 550 plus இப்போ ஸ்டார்ட் பண்ணா பாசிபிளா? ரொம்ப பாசிபிள், ஈஸிலி பாசிபிள் இஃப் யூ ஃபாலோ திஸ். மேக்ஸ்ல 95 plus பாசிபிளா? கண்டிப்பா பாசிபிள் இஃப் யூ ஃபாலோ திஸ். எப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 3 hours செல்ஃப் ஸ்டடி பண்ண போறேன். அது நீ ஸ்கூல்ல செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் சரி, இல்லை வீட்டில் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் சரி. அதாவது நாங்கள் டீச் பண்றோம், நீ கவனிக்கிற, ஸ்கூல்ல டீச் பண்றாங்க நீ கவனிக்கிற, இதெல்லாம் தாண்டி தனியா உட்காந்து நீ படிக்க போற டைம் தான் செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்றேன். 3 மணி நேரம் அப்படின்னு நான் சொல்றது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் மேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா மேக்ஸுக்கு எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அலோகேட் பண்ணிக்கோ. இந்த 3 மணி நேரத்துல ஒரு மணி நேரம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸுக்கு இன்னொரு ஒரு 1 hour கூட எக்ஸ்ட்ரா வச்சு நீ படிக்க போற. ஓகேவா? 5 years of half yearly question papers, 5 question papers நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? அது 5 year கிடையாது, 5 டிஃபரண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போறீங்க. 12th பசங்களுக்கு 7 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன், தமிழ் மீடியம் அண்ட் தென் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் எடுத்து அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றப்ப தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பேப்பர் நீ போறப்போ பாதிக்கு மேல அதே மாடல் தான் ரிப்பீட் ஆயிருக்கும். அடுத்த கொஸ்டின் பேப்பர் போறப்போ உனக்கே ஒரு பேட்டர்ன் தெரியும். நான் அந்த பேட்டர்ன்லாம் ஐடென்டிஃபை பண்ணவே வேணாம், இதான்டா கேட்குறாங்க, இதுதான்டா ரிப்பீட்டடா வருது, இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு போயிட்டானா சூப்பரா மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு உனக்கே ஒரு கிளாரிட்டி வரும். இங்கேயே நம்ம வந்து ஒரு 75 to 80 மார்க்குக்கு ரெடி. அதுக்கப்புறமா தான் 5 set of வேதாந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். அதையும் படிச்சுட்டேன்னா 95 ஷார்ட். ஓகே, ஸோ இந்த 5 set of கொஸ்டின் பேப்பரை எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும், இல்லை வாட்டர் மார்க் அது இது எதுவுமே இருக்காது. நீ பிரிண்ட் போட்டு படிக்கிற மாதிரி எல்லாமே ஈஸியாக உங்களுக்காகவே வந்து கொடுத்துருக்கோம். நீ போய் கஷ்டப்பட்டு ஒன்றுனா வந்து டவுன்லோட் பண்ணி கஷ்டமே பட வேண்டாம். 11th standard ஸ்டூடெண்ட்ஸ், 12th standard ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் போன்லயே வச்சு படிக்கலாம்னு நினைக்காத, பிரிண்ட் போட்டு வச்சுக்கோ. ஒரு 10 பேஜ் 10 ரூபா 20 ரூபா அவ்வளவுதான் ஆகும். சரியா? சூப்பர். ஸோ யாரெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா சால்வ் பண்ண சூப்பர் ரெடியா இருக்கீங்களோ, ரெடி அப்படின்னு கமெண்ட் போடு. மேம் என்ன மேம் 4-5 கமெண்ட் வருதே, பரவாயில்ல போடு. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க என்ன வெண்ட் ராங், வை ஐ லாஸ்ட் மார்க், மார்க்ஸ்ல ஏன் எனக்கு மார்க் போச்சு அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் தனித்தனியா எனக்கு நீ கமெண்ட் பண்ணு. ஓகே, டெய்லி ஸ்டடி சேலஞ்ச் யாருக்கெல்லாம் வேணும், யாரெல்லாம் ரெடியா இருக்க, யாரெல்லாம் சீரியஸா உன் ஹோல் ஹார்ட்டடா நீ படிக்க ரெடியோ அவங்களுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ண ரெடி. ஓகே, அண்ட் தென் தேர்ட் திங் இஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ண நீங்க ரெடியா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. புரிஞ்சுதா? ஸோ நீங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட, நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எங்களுடைய ஹெல்ப்பும் உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து நீ ஷேர் பண்ணு. ஓகே, அவன் எல்லாம் எனக்கு என்ன ஹெல்ப் பண்றானா ஃப்ரெண்டு, நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீ கேட்குற. அது நியாயமான ஒரு கேள்வியாக தான் வந்து தெரியுது. பட் எப்பயுமே இந்த வேர்ல்டு எனக்கு என்ன கொடுத்துச்சு, நான் ஏன் செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன இந்த உலகத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு நம்மளை பார்த்தே நம்ம ஒரு கேள்வியை வந்து கேட்டுப்போம். சரியா? ஸோ நீ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நீ பாட்டுக்கா நல்லதை செஞ்சுட்டே இரு. அதுக்கு பதில் உன்னை தானாவே வந்து ரீச் பண்ணும். பட் நீ எதிரே பார்க்காத. ஓகேவா? ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஏதோ ஒரு வருஷத்துல கண்டிப்பா அந்த நல்லது உன்னை திருப்பி வந்து சேரும். ஸோ நல்ல மனசோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணு. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணு, லிங்க் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லு. அவன் போய் டவுன்லோட் பண்ணட்டும், அப்பதான்
அவன் போய் ஒரு எஃபோர்ட் போட்டு டவுன்லோட் பண்றப்ப தான் அவனும் போய் பிரிண்ட் அவுட் போயிட்டு எடுத்து வருவான். நீ யாருக்கும் போய் பிரிண்ட் போட்டு பேப்பரா கையில கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டாம். பட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணு, ஒவ்வொருத்தரும் இதை பார்க்கட்டும். நான் உனக்கு இன்னைக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா நீ அந்த ஹெல்ப்பை இன்னொருத்தருக்கு பண்ணணும். அதுதான் நீ எனக்கு பண்ணக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் ஹெல்ப். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். Love you all. கண்டிப்பா ஈவினிங் 11th 6:30 லைவ் அண்ட் தென் 12th 7:30 லைவ்ல we will meet you. Tada.